Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin. Kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin. Kama barakata ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இருந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களும் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்கின்ற செய்தி சஹீஹ் புகாரி 1640வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று சொன்னார்கள். அதில் முதலாவது சலாமுக்கு பதில் அளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மியவருக்கு பதில் கூறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதன்மையானது சலாமுக்கு பதில் உரைப்பதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சலாமுக்கு பதில் உரைப்பதை பற்றி குறிப்பிடும் போது, இஸ்லாமில் சிறந்தது பசித்தவருக்கு உணவளிப்பது, நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கெல்லாம் சலாம் சொல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இரண்டாவது நோயாளியை நலம் விசாரிப்பதும் ஒரு முஸ்லிம் மீது கடமையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி குறிப்பிடும் போது, நோயாளியை நலம் விசாரிப்பவர் அவர் திரும்பும் வரை சொர்க்கத்தின் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் முஸ்லிம் நோய்வாய்ப்படும் போது அவரை கண்டு சந்தித்து நோய் விசாரிப்பது மார்க்கத்தின் மீது கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவிக்கிறார்கள். அதே போல ஜனாசாவை பின்தொடர்வது, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 47வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக ஜனாசா தொழுகையில் நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தவருக்கு நிச்சயமாக நன்மையில் 2 குவியல்களை பெற்று திரும்புகிறார். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படும் வரை யார் கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நிச்சயமாக நன்மையில் 2 குவியல்களை அவர் பெற்று திரும்புகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு கீராத்தின் மிஸ்ல் உஹது, ஒவ்வொரு குவியலும் உஹது மலை போன்றதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மிக பெரும் நன்மையும் நற்கூலியும் இதற்கு வழங்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல ஜனாசா தொழுகை மட்டும் கலந்து கொண்டு அதை அடக்கம் செய்வதற்கு முன்பு திரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு குவியல் மட்டும் நன்மை வழங்கப்படுவதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி மார்க்கம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் முஸ்லிமுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளவும் அதற்கு பின்தொடர்ந்து செல்லவும் நமக்கு வலியுறுத்துகிறது. அவருக்கு 2 மடங்கு நன்மைகள், ஒவ்வொரு குவியலும் ஒரு உஹது மலை போன்ற அளவு நன்மைகள் வழங்கப்படுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல ஒரு முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 1730, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முஸ்லிம் இறந்தவுடன் அவருக்காக அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காத 40 முஸ்லிம்கள் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக பரிந்துரை செய்யப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பரிந்துரையை ஏற்காமல் இருப்பதில்லை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அவர் மரணம் அடைந்த முஸ்லிமும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதவராக இருக்க வேண்டும். அப்படி இணை கற்பிக்க கூடாத அந்த முஸ்லிமுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத முஸ்லிம்கள் 40 பேர் அந்த ஜனாசா தொழுகை கலந்து கொண்டு அவருக்காக பரிந்துரை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இஸ்லாம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி குறிப்பிடும் போது, ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொள்வது, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரை அதை பின்தொடர்ந்து செல்வதும் மார்க்க கடமை என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இத்தகைய நல்ல அறங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்